ஒரு 17 வயது சிறுவன் தன் வீட்டு கொட்டகையில் அணு உலை கட்டினான் என்று தெரியுமா? அவன் பெயர் டேவிட் ஹான். 1994ஆம் ஆண்டு மிச்சிகன் மாநிலத்தின் ஒரு சாதாரண வீட்டுப் பகுதியில் வாழ்ந்தவன். ஈகிள் ஸ்கவுட் பட்டம் பெற்றவன். அறிவியலில் தீராத ஆர்வம் கொண்டவன். ஆனால் அவன் செய்தது சாதாரண அறிவியல் திட்டமில்லை. அவன் பல்வேறு நிறுவனங்களுக்கு கடிதம் எழுதினான். சில நேரங்களில் பிசிக்ஸ் பேராசிரியர் என்று பொய் சொன்னான். அவர்கள் அவனுக்கு கதிரியக்க பொருட்களை அஞ்சல் மூலம் அனுப்பினார்கள். அவன் அனைத்தையும் சேகரித்தான். ஒவ்வொரு துண்டையும் ஒன்றாக இணைத்தான். கொட்டகைக்குள் ஒரு முழு பிரீடர் ரியாக்டர் உருவானது. காவல்துறையினர் ஒரு இரவு சந்தேகத்தின் பேரில் அவனை நிறுத்தினார்கள். அவன் கையில் இருந்த பொருட்கள் கதிரியக்கத்தை வெளிப்படுத்தின. அவர்கள் வீட்டை சோதித்தனர். அந்த கொட்டகையில் கதிரியக்க அளவு சாதாரண நிலையை விட 1000 மடங்கு அதிகமாக இருந்தது. அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் முழு அணு அவசர கால குழுவை அனுப்பியது. அந்த வீடு ஒரு ஆபத்தான கதிரியக்க தளமாக அறிவிக்கப்பட்டது. ஒரு சிறுவனின் அறிவியல் ஆர்வம் அமெரிக்காவின் மிகப்பெரிய அணு சுத்தப்படுத்தல் நடவடிக்கைகளில் ஒன்றை தொடங்கியது.